வேலைக்கு போயிருக்காரு. அவர் வந்து காசு தந்தாதான் அதை வச்சு என்ன செய்யறது? ஒரு ஆடம்பரமா வாழ முடியலப்பா இந்த மனுஷனோட. ஏக்கா அண்ணன பேசுறிய? பேசாம என்ன செய்ய சொல்ற? எந்த உதவியாச்சும் இருக்கா அவருக்கு? ஒண்ணும் இல்ல. எந்த உதவியுமே இல்லைன்னு தெரிந்து நம்ம தானே பக்கபலமா இருக்கணும். அவங்களுக்கு நம்மளே திட்டுனா அவங்க மனசு வேதனைப்படாதா? உழைக்காம இல்லையே, உழைச்சு தர்ற காசை நீங்க மட்டும்தான் செலவு பண்றீங்க. இதுக்கு மேல எதுக்கு ஆடம்பரம்? வெளியில வேலைக்கு போற கணவனை நினைச்சு கொஞ்சமாவது கவலைப்படணும். இந்த மழையிலையும் தண்ணிலையும் நமக்காக தானே உழைக்கிறாங்க. சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. நம்ம வீட்டுல சொகுசா இருக்குமேனு அல்லாட்ட துவா செய்யணும். என்னப்பா சொல்றான்? அப்படியா? இதுவரை நான் அவர் அப்படி நினைச்சதே இல்லையே. பாவம், திட்டிதான் விரட்டி அடிப்பேன் காசுக்காக. நம்ம இப்படியே குறை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. கணவருக்காக அதிகம் துவா செய்யணும். அவரின் மூலமே அதிக ரிஸ்கே அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான். உலகம் முழுவதும் பயனளிக்கும் செல்வங்களிலே பயனளிக்கும் செல்வங்களில் மிகவும் மேலானது நல்ல மனைவியே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க.